அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். செல்ல பிள்ளைங்களா, புதிய சேனலில் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணி எனக்கு எந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிப்பீங்கன்னு ஒரு துளியால் கூட நான் நினச்சி பார்க்கல. அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ மெசேஜ் பண்ணுறீங்க. ஒரு லைவ் போட்டாலும் அளவு கடந்த பக்தர்கள் என்னுடைய லைவுக்கு வரீங்க. அதுவே நான் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக நினச்சி அதுக்காக உங்களுக்கு பல விதமாக சொல்கிறத விட கோடிக்கணக்கான என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம், வருகிற 12ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று நம்ம காட்டார் ஓம் சக்தி அம்மன் திருக்கோயிலில் நம்ம கோயிலில் இங்கே மாலை போட்டுட்டு நாங்கள் இருமுடி செலுத்துவோம். இது 12வது வருஷம் நாங்கள் அம்மனுக்கு இருமுடி செலுத்துறது. சில பேர் கேட்டிருக்கீங்க, அம்மா நீங்கள் போட்டுட்டு எங்கே போவீங்கன்னு. நம்ம கோயிலில் தான் மாலை போட்டு நம்ம கோயிலில் தான் இருமுடி செலுத்துகிறேன். நான் கஷ்டப்பட்டு உருவாக்கி உங்கள் அன்பு பேர் ஆதரவுனால வரக்கூடிய மக்கள் பலன் அடையிறதுக்காக நான் உருவாக்க நினச்சி வந்த இந்த இடத்துல நம்ம இடத்துல மாலை போட்டு நம்ம இடத்துல தான் இருமுடி செலுத்துகிறோம். எந்த கோயிலுக்கு நாங்கள் போய் இருமுடி செலுத்த வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இது சில பேர் சில குழப்பங்களுடைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக்லேயே ஆகட்டும், யூடியூப்லேயே ஆகட்டும், எல்லாருமே இதை தான் கேட்குறீங்க. முழுக்க முழுக்க நம்ம அம்மனுடைய மாலை இது. நம்ம அம்மனுக்காக நாங்கள் இருமுடி செலுத்துகிறோம். இது நாங்கள் எந்த கோயிலுக்கு போகிறது கிடையாது. நம்ம காட்டாறு திருக்கோயிலில் தான் இருமுடி செலுத்துகிறோம். மீண்டும் அதை தெரியப்படுத்தும் விதமாக தான் இந்த வீடியோவும் நான் வெளியிட்டிருக்கிறேன். இதை தாண்டி ஒரு விஷயம், அம்மா நாங்கள் எல்லாம் போடலாமா அப்படின்னு சொல்லி லைவில் ஒரு 2-3 பேர் கேட்டிருக்கீங்க. 2-3 பேர் கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக போடலாம். ஒரு தாய்க்கு மாலை போடுறோம் அப்படின்றது அனுமதி கேட்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஒரு கோயில்ன்றது பொதுவான விஷயம். யார் வேணால் விருப்பம் உள்ளவர்கள் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து விருப்பம், யார் வேணால் மாலை போடலாம். நாங்கள் 11 நாள் விரதம் இருந்து போட்டிருக்கிறோம். 7 நாள் இருக்கலாம், 5 நாள் இருக்கலாம், 3 நாள் விருப்பம் இருக்கவங்க போடலாம். இல்லை அன்றைக்கே போட்டு கயிற்றுங்களும் இருக்கிறீங்க. இல்லைம்மா நாங்கள் ரொம்ப தொலைவில் இருக்கிறோம், எங்களுக்கு போடணும்னு ஆசை இருக்குது, அன்றைக்கே போட்டு நாங்கள் கயிற்றுறோம் அப்படின்னாக்கா திங்கக்கிழமை காலையில் வாங்க, இல்லை ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இங்கே தங்கும் வசதி இருக்குது, பாத்ரூம் வசதி இருக்குது. அதுக்கப்புறம் சாப்பாடு இது ஐயோ எப்படி என்ன இதுன்னு யோசிக்க வேண்டாம். எங்கள் அன்னதானம் உண்டு, எப்பவுமே உண்டு. அதனால் அதை பற்றி யோசிக்க வேணாம். அம்மா நாங்கள் டேட் ஆகிட்டுக்கிறோம், நாங்கள் வரலாமா வரக்கூடாதா, நிச்சயமாக டேட் ஆனால் இங்கே வரக்கூடிய அனுமதி உண்டு. எந்த கோயிலில் எப்படியோ எனக்கு தெரியாது தங்க பிள்ளைங்களா, நம்ம கோயிலில் அனுமதி உண்டு உண்டு உண்டு. ஆரம்ப காலகட்டங்கள் இருந்து நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், படைக்கக்கூடிய படைப்பில் எதுவுமே கெட்டது கிடையாது. அவள் படைச்சது, இதில் என்ன தீட்டு இருக்குது, எதுவுமே கிடையாது. நாங்கள் டேட் ஆகிட்டோமா, நாங்கள் வர முடியல, அந்த மாதிரி காரணங்கள் யோசித்து கஷ்டப்பட்டு ஒதுங்கி நிற்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா தயவு செய்து அந்த விஷயங்களை தவிர்த்துடுங்க. கண்டிப்பாக நம்ம கோயிலில் அனுமதி உண்டு, வாங்க. சரிங்களா? அம்மன் கருவறையில் அவள் தொடக்கூடிய அனுமதி இங்கே உண்டு. தயவு செய்து அதை புரிந்து கொள்ளுங்கள். நம்மிடம் உண்டு. சரிங்களா? திடீர்னு வந்துட்டோமா, எப்படிம்மா இந்த இடத்துல நாங்கள் ஆகிட்டோம் அப்படி கூட நினைக்காது. உங்களுக்கு தேவையான சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் சொல்ல போறீங்களா, எங்களால் வர முடியலமா, திடீர்னு இந்த வீடியோ பார்க்குறோம் உங்கள் சேனலில் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க மனசார நாங்கள் இருமுடி செலுத்தும் போது அது லைவாவோ வீடியோவோ நாங்கள் அப்டேட் நிச்சயமாக பண்ணுவோம். உங்கள் குறைகள் நினச்சிட்டு மட்டும் வேண்டுங்க. நான் எப்பயுமே வருஷம் நான் இருமுடி தூக்கி சுமக்கும் போது எல்லோரும் நல்லா இருக்கணும், என் செல்ல பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இருமுடி சுமந்துருக்கிறேன். அப்படி சுமந்ததுனால என்னவோ தெரியல, அந்த 12 வருஷமாக என்னை கடவுள் எவ்வளோ இன்னல்கள் நான் தாண்டி வந்தாலும் எனக்கான ஒரு படி அளந்து வச்சுட்டு தான் இருக்குது. அந்த அளந்து வச்சதில் தான் நான் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி நான் வாழ்றதுனால தான் இன்னும் நான் பல விஷயங்களை கடந்து வந்துட்டு இருக்கிறேன். அப்படி நான் கடந்து வர்றதுனால தான் எல்லாத்தையும் எதிர்க்கக்கூடிய சக்தி தன்மையை எனக்கு அந்த தாய் கொடுத்துருக்கிறா. அதை கொடுத்ததுனால தான் நான் இன்னமும் ஜெயிச்சுட்டு இருக்கேன் செல்ல பிள்ளைங்க. இதுக்கு முக்கிய காரணமே நான் குலசாமியை நினைக்கக்கூடிய உங்களை மட்டும்தான் நான் என்னால் சொல்ல முடியும். ஒரு விஷயம் செல்ல பிள்ளைங்க, ஒருத்தங்க ஐயோ நமக்கு இல்லையே நம்ம நினைக்கிறத விட நமக்கு பணம் காசு கொடுக்குவாங்க, நகை நட்டு கொடுக்குவாங்க, அதுக்காக கிடையாது. நாம் இருக்கோன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும் நம்ம நினைக்குவோம். அந்த ஒருத்தர் எல்லாமே எனக்கு பல்லாயிரம் மக்களாக பல லட்சமாக இந்த யூடியூப் சமூக வலைத்தளங்களை நீங்கள் எனக்கு நீங்கள் எல்லாம் ஒரு பொக்கிஷமாக கிடைச்சிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த உறவு என்றைக்குமே நீடிச்சிருக்கணும், நிலையாக இருக்கும் தான் நான் ஒவ்வொரு தாயிடம் நான் வேண்டி மன்றாடி கேட்குறது. அது மட்டும்தான் வாழ்நாள எல்லாருமே எல்லாராலையும் எதுவுமே சம்பாதிக்க முடியாது. அப்படி நான் சம்பாரிச்ச பெரிய சொத்து அப்படின்னாக்கா எல்லாரும் சொல்லுவாங்க கோயிலை சம்பாரிச்சாங்க கட்டினாங்கன்னு. உண்மை அது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சம்பாரிச்ச பெரிய சொத்து என்னோட செல்ல பிள்ளைங்களா, அம்மா கலசை வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு என்னுடைய மூச்சு காத்தா நான் சுவாசித்துட்டு இந்த இடத்துல நான் உட்கார்ந்துட்டு இருக்கு. இதுதான் உண்மை. இனி உங்களுடைய பேர் ஆதரவு சப்போர்ட்டிங் எனக்கு இருக்கணும். என்றைக்குமே சில பிள்ளைங்க ஒருத்தர் நம்மளுக்கு எடுக்கணும்னு நினச்சி நம்ம போகிற ஒரு விஷயங்களும் நமக்கு அதுக்கானது கடவுள் காத்து வச்சுருக்கோம். அதனால தான் சில பேர் என்ன நினச்சானுங்க, எல்லாம் எனக்கு எடுக்கணும், அசிங்கம் பண்ணல, கேவலப்படுத்தணும் பண்ணானுங்க மீடியாவில். இன்றைக்கி இடம் தெரியாமல்
அவங்களுக்கு என்ன தண்டனை கடவுளே கொடுத்துருச்சு. அதை தெரியாத சில முட்டாளுங்க என் மேலே சொல்லிட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன்ல, என் தாய்க்கு உண்மையாக இருக்கிறேன். இந்த மாலை அணிந்துட்டு சொல்கிறேன், என் வழியில் நான் கரெக்டாக போயிட்டுருக்கேன். என் தாய்க்கு உண்மையாக இருக்க போய் தான் அவங்களுடைய அழிவுகள் வந்து அந்த தாய் ஆரம்பம் பண்ணிட்டான். எந்த ஒரு விஷயம் சிவன் கொடுக்கும் நினைக்கிறத யமனாலும் தடுக்க முடியாது. அந்த மாதிரி தான் என் வாழ்க்கையில் எல்லாமே கடந்து போயிட்டுருக்கிறேன். சரி செல்ல பிள்ளைங்களா, எல்லாருமே இருமுடிக்கு வந்து கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அன்பான வரவேற்புக்கு இந்த அம்மா காத்து கொண்டு இருப்பேன். அனைவரும் வாங்க வாங்க, அம்மன் தரிசனம் பாருங்கள். சந்தோஷமாக தாயுடைய மடியில் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு போங்க, நிம்மதியாக போங்க. வந்து ரொம்ப தொலைவில் இருக்கிறங்க, ஞாயிற்றுக்கிழமை நைட்டே வந்து தங்கிடுங்க. திங்கக்கிழமை இருமுடி வந்து மார்னிங் 10:30 மணிக்கு வச்சுருக்குறோம். இருமுடி பார்த்துட்டு, ஏன்னா வெளியிருந்து வரவங்க அன்றைக்கி நைட்டு வரைக்கும் இருமுடி செலுத்துவாங்க. ஃபஸ்ட்டு இருமுடி எங்களுக்கு போயிடும் 10:30 மணிக்கு. அப்புறம் அவங்க செலுத்திட்டே இருக்குவாங்க. நாங்கள் எத்தனை பேர் இப்போ போட்டிருக்கோமோ கோயிலில் சேவை செய்யக்கூடியவர்கள் மொத்தம் வந்து நாங்கள் காலையில் செலுத்திடுவோம். அதுக்கப்புறம் வரக்கூடிய நபர்கள் வந்து அவங்க செலுத்திட்டு அவங்க பாட்டு போவாங்க. சரி செலுத்துங்களா, அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். என்றைக்குமே உங்கள் வாழ்க்கை நீங்கள் தான் வாழணும், பிறருக்காக வாழாதீங்க. எல்லாமே கடந்து போங்க. அடுத்த வாழ்க்கை நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கைக்காக யாரோடு யார் மன கஷ்டங்கள் இல்லாமல் ஒரு பிரச்சனை இருக்கா, அது நிம்மதின்றதை நமக்குள்ளே எடுத்துக்கொண்டு அந்த வாழ்க்கை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு போங்க, நல்லா இருக்கும். சரி செல்ல பிள்ளைங்களா, அனைவருக்கும் என்னுடைய மனம் மார்ந்த கோடான நன்றிகள் பல. இது வந்துட்டு நம்ம கோயிலுடைய இருமுடி பை, இது நம்ம கோயிலுடைய மாலை டாலரோடு எல்லாம் செட் பண்ணி போட்டிருக்குறோம். இப்போ எல்லாம் உட்காந்து என்னுடைய மக பிரியா, என்னுடைய கூட பிறந்த சகோதரி எல்லாம் சுத்தாய் படுத்துட்ருக்காங்க. எல்லாம் வந்துட்டு என்னன்ற சில பிள்ளைங்களா, ஒரு பெண்ணாக வந்து தனிச்சு நின்று இவ்வளோ பெரிய ஒரு கோயிலை உருவாக்கி உங்களுடைய பேராதரவுனால பல இன்னல்களை நான் வெற்றி அடைஞ்சு பல ஊடகங்கள்லாம் வந்து ஒரு சவாலாக எடுத்து இந்த ஊடகங்கள் மீது எல்லாம் வழக்கு பதிவு போட்டு நான் ஜெயிச்சு இந்த இடத்துல உட்காந்து ஒரு தனி பெண்ணாக தன் பெருமை தன்னை சொல்கிறதுன்றது நான் அப்படி நினைக்கிறேன்னு நீங்கள் சில பேர் நினைக்கலாம். அப்படி நான் உருவாக்குனதுக்காக என்னை நானே உருவாக்கியிருக்கிறேன், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி சில பேர் நினைக்கலாம் நீங்கள் சாமியாக எதுக்கு பண்ணணுன்ட்டு, அப்படிலாம் கிடையாது. எனக்கு என்ன தோணுதோ நான் பண்ணிகிட்ருக்கேன். சில பிள்ளைங்க மனசாட்சிப்படி நான் கலந்து போயிட்டுருக்கேன். இது நம்ம கோயிலுடைய அச்சார் வந்து, இது மாலை, இது இருமுடி பை. சரியா, எனக்கு பிடிச்ச விஷயங்களை தான் நான் பண்ணுவேன். எனக்கு பிடிச்சதை நான் கடந்து போவேன். நான் என் தாய் மேலே வச்சுருக்க நம்பிக்கை, என் தாய் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை. சரி செல்ல பிள்ளைங்களா, அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த கோடான நன்றிகள் பல. நன்றி, வணக்கம் செல்ல பிள்ளைங்களா. செல்ல பிள்ளைங்க, அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நமக்கு வந்து தமிழரசு ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் பல. நான் அந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ளவில்லை என்றாலும் நமக்காக வந்து இது கொரியர் அனுப்பியிருக்கிறாங்க. மிகப்பெரிய சந்தோஷம் ஐயா அவர்களே. கண்டிப்பாக நம்மளை மதித்து இதை அனுப்பியிருக்காங்க. வாழ்நாள் சாதனையாளர் அப்படின்ற வந்து நம்மளுக்கு சிதம்பரம் ஃபவுண்டேஷன்ஸு அந்த அறக்கட்டிலேருந்து வந்து இதை நமக்கு சிறப்பு ஒரு விருந்தினராக நமக்கு இது கொடுத்துருக்காங்க. ஐயா என்னுடைய நன்றிகள் பல. போட்டி பொறாமை நிறைந்த அந்த கலை உலகத்தில் ஒரு பெண்ணுக்கு மதிப்பு கொடுத்து இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு பெண்ணாக நான் ஒரு பெருமிதப்படுத்துகிறேன். ஏன்னா எனக்கு என்ன தெரியுமா ஐயா, இந்த அளவுக்கு வந்துட்டு ஆன்மீகத்தில் பல போட்டி பொறாமைகள் இருக்காங்க. சில பேர் வாழ்க்கையில் என்னுடைய கஷ்டங்களே சில பாடங்களை கற்றுக் கொடுத்தது. அந்த வகையில் நான் பார்த்த ஒரு விஷயம்னாக்கா, என்னை வந்து ஒரு பெருமிதப்படுத்தும் விதமாக இது அவர் அனுப்பி இருக்கிறாரு. ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் எங்களால் கலந்து கொள்ள முடியல. நான் என்னுடைய ஆன்மீக வேலையாக என்னால் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை காரணமாக இதை அனுப்பியுள்ளார்கள் கொரியர் மூலிமா. மிகப்பெரிய ஒரு நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறேன் ஐயா. உங்களை மாதிரி சில பேர்களால் தான் இந்த ஆன்மீகம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. உங்களை மாதிரி இருக்கிறவங்களால் தான் எங்களை மாதிரி ஒரு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாக அந்த புனித தன்மை வந்து உருவாக்கி கொடுத்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக ஐயா அந்த வீடியோஸ் பார்க்குன்ற நம்பிக்கையில் உங்களுடைய நன்றிகளை நான் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஐயா. எங்களுக்கு இந்த தருணத்தில் இது கிடச்சதில் கண்டிப்பாக அந்த மாலை போட்டிருக்கு. இந்த சமயத்தில் உங்களுடைய இது வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்புறமேதுக்கு ஒரு பாராட்டு சான்றிதழும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்நாளிலே மறக்க முடியாது. ஏன்னா ஒரு அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்குறதுனா ஏனோ தானமாக யாருக்கும் நம்ம கொடுத்துட முடியாது. அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் வச்சு தான் இன்னாருக்கு இது தகுதியா அப்படின்னுட்டு. தகுதி இல்லாதவங்க எல்லாம் அந்த தகுதிக்கு ஆசைப்படும் போது தகுதி இருக்கிற நான் இது வர்றதுல ஒன்றும் தப்பில்லைல்ல. சரி செல்ல பிள்ளைங்களா, நம்ம தமிழரசன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல. நன்றி, வணக்கம் ஐயா.